விஸ்வாமித்திரரே என்ன பண்ணிருக்காருன்னா, ரிஷங்கு வந்து வசிஷ்டர் கிட்ட போயிருக்காரு ஃபர்ஸ்ட். எதுக்குன்னா, என்ன இந்த உடலோட ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னா, அது இயற்கைக்கு விருத்தமானது, எதிரியானது, அப்படி பண்ணக்கூடாது. என்னுடைய தப்போசக்தி அதுக்கு உபயோகிக்க மாட்டேன்னா அவரு கோபம் வருது. திரிசங்கூட்டி ராஜா அவரு விஸ்வாமித்திரர் கிட்ட போயிருக்காரு. எதுக்குன்னா வசிஷ்டர் செய்ய மாட்டேன் என்ற விஷயத்த விஸ்வாமித்திரர் செஞ்சு காட்டுவாரு. எதுக்குன்னா அவரை விட நான் கிரேட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு. அப்போ தன்னுடைய தப்போ சக்தி வச்சுட்டு இவரை உடலோட ஸ்வர்க்கத்துக்கு அமுச்சு விட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஸ்வர்க்கவாசிகள் ஒத்துக்க மாட்டாங்க. உடலோட வந்தா அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க. இவர் கோபத்துல விஸ்வாமித்திரர் ஒரு ஸ்வர்க்கமே உருவாக்கி கொடுத்திருக்காரு தனியா ரிஷங்கு மகாராஜாவுக்கு. அதுதான் ரிஷங்கு ஸ்வர்க்கம்.